இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பாருங்க. ஸோ நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல் பாக்குறவங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆயிட்டாங்க. உங்களுடைய நீட் மார்க்கை வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்ட்ரே ரவுண்ட் வரையும் ஃபுல் கைடன்ஸ் சப்போர்ட் வாட்ஸ்அப் அண்ட் ஃபோன் கால் மூலமா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 7 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எல்லாருக்கும் நாங்க கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுத்து சீட் எடுக்க வச்சிரும். ஸோ உங்களுக்கு நீடட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ கடைசிலேருந்து எண்டு வரை பாருங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கு நமக்கு வந்து 3ஆம் தேதியில இருந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து நீங்க இப்ப எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நேத்து நேஷனல் போர்ட்ல இருந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டா 50% அந்த கேட்டகரி ரேங்க் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கே. நியூ ஸ்கோர் கார்டு வந்து மறுபடியும் வரும். ஏன்னா அதுல வந்து கேட்டகரி ரேங்க் வந்து சேர்ந்து வரும். அந்த ஸ்கோர் கார்டை தான் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அப்ளிகேஷனை எல்லாரும் பெண்டிங்ல வைங்க, அப்லோட் பண்ணிடாதீங்க. இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் வந்து மெயில் போட்டு இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் போடக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸும் முடிஞ்ச வரையும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஃபில் பண்ணுங்க. உடனுக்குடனே வந்து சப்மிட் பண்ணிடாதீங்க. ஓகேங்க. இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு ஃபுல்லா. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க tnmedicalselection.net போய்க்கோங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பதிவுல கவர்மெண்ட் கோட்டா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2 விதமான இது கொடுத்துருப்பாங்க. ஒன்னு கவர்மெண்ட், 2வது மேனேஜ்மெண்ட். ரெண்டுக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரியே உங்க பர்சன்டேஜ் உங்களோட ரேங்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுக்கும் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ நல்ல பர்சன்டேஜ், நல்ல ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சிடும். பட் மாடரேட்டா இருக்கு, ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி நான் சீட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுமே போடுறது நல்லது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டா கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கோட்டா நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா. ஸோ இதை வந்து நீங்க கொடுத்துட்டு ஐ கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து டாக்டர், ஸோ யார் கேண்டிடேட்டா உங்க நேம், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நீங்களா தான் கொடுக்கறது, லாகின் ஐடி நீங்களே ஓனா வந்து கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரோல் நம்பர், உங்களுடைய பர்சன்டைல். ஸோ லாஸ்ட் இயர் வரையும் ஸ்கோர் போட்டோம், இந்த வருஷம் பர்சன்டைல்னால பர்சன்டைல் போட்டுருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க ஓப்பன் கேட்டகரினா ஓசி, பிசி, பிசிஎம், ஸ்டேட்ல என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஓடிபி வரும், எல்லாம் ப்ராசஸ் பண்ணிருங்க. ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியன் நேம், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய மதர் டங், நீங்க ஏன்னா மைனாரிட்டியில இப்போ தெலுங்கு மைனாரிட்டி அப்படின்னா தெலுங்குன்னு சொல்லிட்டு கொடுங்க, தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலிஜன், கம்யூனிட்டி வந்து நீங்க பிசியா பிசிஎம்மா, அதுக்கப்புறம் என்ன கேஸ்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளானது தான், பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். அடுத்து வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இருக்கும், என்னைக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணாங்க, யார் வந்து இஸ்யூ பண்ணா, இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ், தாசில்தார், டெப்யூட்டி தாசில்தார், இந்த மாதிரி ஜோனல், ஸோ நிறைய இருக்கும். அது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க பார்த்துட்டு அதை அப்படியே கொடுத்துருங்க. இதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ் தான். கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்க அப்படியே கொடுத்துருங்க. சேமா இருந்துச்சுன்னா அந்த டிக் பாக்ஸ் எடுத்துனா, இது பெர்மனன்ட்டும் கம்யூனிகேஷனும் சேமா இருந்தா இந்த பாக்ஸை டிக் அடிச்சா போதும். இல்ல தனித்தனியா இருக்கு அப்படின்னா ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து முதல் ஸ்டெப். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போகும்போது வந்து வரக்கூடிய முதல் ஸ்டெப். அதே மாதிரியே நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தா எஸ் கொடுங்க. அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் அந்த டாக்டர்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டே வாங்க. சேவ் கொடுத்துட்டு, ஓகேவா, சேவ் அண்ட் ப்ரொசீட். ஒவ்வொரு தடவை நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து நீங்க எம்பிபிஎஸ் உடைய டீடைல்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய இன்டர்ன்ஷிப்போட டீடைல்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா கேர்ஃபுல்லா கொடுக்கணும். இப்போ பெர்மனன்ட் மெடிக்கல் கவுன்சில் நம்பர் நீங்க வந்து
எம்பிபிஎஸ் இன்டர்ன்ஷிப்லாம் கம்ப்ளீட் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்லையோ இல்லை இந்திய மெடிசன் இது கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதோடைய அந்த பெர்மனன்ட் நம்பர் வந்து உங்களுடைய அந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கார்டு வச்சுருப்பீங்க. ஸோ க்ரீன் கலரில் இருக்கும் ஐ திங்க். ஸோ அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் நம்பர், ஸோ அதை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபைனல் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இதே நீங்கள் எஃப்எம்ஜி கேண்டிடேட்டாக இருந்தால் ஒரு ஐடி கோடு மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா பாருங்கள், ஓகேவா? ஸோ உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் எப்போ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அந்த டேட் இருக்கும். ஏன்னா இப்போ பெர்மனன்ட் கார்டு கொடுக்கறது இல்லை, ரெனியூவல் கார்டு தான் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எந்த இயரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டு தான் கொடுக்கணும், ஓகேவா? எப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஜி வந்து தமிழ்நாட்டில் படிச்சீங்களா இல்லை அதர் தென், ஸோ அதர் தென்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை அப்ராடுக்கும் சேர்த்து வந்து அதர் தென்னை நீங்கள் கிளிக் பண்ணோம். இல்லை தமிழ்நாடுக்குள்ளே நான் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்லையோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டினா தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ சிம்பிள். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடோ இல்லை அதர் சைடு எது படித்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் கோட்டா, இல்லை மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கொடுங்க. காசு கட்டி நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தாலும் இது மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஜி படித்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்குது அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. ஸோ சிம்பிள் ப்ராசஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சிஆர்எம்ஐ அதாவது இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண அந்த டேட்டு, கம்ப்ளீட் பண்ண கடைசி டேட், ஓகேவா? இன்னைக்கு நீங்கள் எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணீங்க அதோடைய டேட்டு. எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் வந்து நீங்கள் ஏதாவது அரியர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இல்லை நம்பர் ஃபஸ்ட் அட்டம்னா ஒரே அட்டம் போட்டுருங்க. ஸோ வேறு ஏதாவது டிப்ளமோ டிகிரி கோர்சஸ் நீங்கள் மெடிக்கல் கோர்சஸ் இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னா எஸ் கொடுக்கணும். இல்லை இதில் இந்த கேட்டகரியில் எதுவுமே இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நீட் பிஜியோடைய ரோல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நீட் பர்சன்டைல், ஓகேவா? பர்சன்டைல் இருக்குல்ல, ஸோ அந்த பர்சன்டைல் வந்து 2024, ஓகேவா? 2024 பர்சன்டைல் இந்த வருஷத்துக்கான உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய பர்சன்டைல கொடுத்துருங்க அந்த இடத்துல, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட், ஒவ்வொரு தடவை சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க சர்வீஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீஸை எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோன் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ சர்வீஸ் கேண்டிடேட் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோன் கொடுக்கணும். சப்போஸ் நான் சர்வீஸ் கேண்டிடேட் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ சர்வீஸ் கேண்டிடேட் எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, ஸோ சர்வீஸ் வந்து உங்களுடைய இந்த சர்வீஸோடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? நீங்க அப்ளிகேஷன் எடுத்துட்டு நீங்க எந்த இதுல ஒர்க் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு அங்க போய் நீங்க அந்த சர்வீஸோடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்க ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதுல தெளிவா போட்டிருப்பாங்க. நீங்க வந்து டிஎன்பிசி மூலயமா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்களா இல்லை எம்ஆர்பி மூலயமா போனீங்களோ, ஸோ அதோட டெசினேஷன் என்ன, சர்வீஸ் ஸ்டேட்டஸ், இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய அட்ரஸ் என்ன, அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி எப்போ, சர்வீஸ் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓகேவா? இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருங்க, தெளிவாக இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கொடுத்துருங்க. இது சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கான டீட்டெயில்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப்பு. இது நான் சர்வீஸ்க்கு வராது, நான் சர்வீஸுக்கு கேட்காது. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங் அப்போ வந்து ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. அதாவது என்ன, கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணல, 2 வாரத்துக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரை அப்ளிகேஷன் 15ஆம் தேதி வரை டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பணம் கட்டுவீங்க, அதாவது செக்யூரிட்டி பேமெண்ட் சொல்லிட்டு. ஒரு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 30,000 ரூபா, கவர்மெண்ட்னா பியூர் கவர்மெண்ட் கோட்டாக்கு போடும்போது செல்ஃப் ஃபைனான்சிங் 30,000 ரூபா கட்டுவீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் ஏதோ சம்திங் ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும், அதே இது வந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருந்தால் 1 லேக்கும், கவர்மெண்ட்னா 30,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டெபாசிட் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சி நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணாலோ இல்லை சீட்டு கிடைக்காம கடைசி வரையும் நீங்கள் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது ரீஃபண்ட் பண்ணணும். அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை முன்னாடி வாங்கிடுறாங்க. அதில் உங்களுடைய பேங்க் கரெக்டான ஆக்டிவான பேங்க்குடைய டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், யார் பேரில் அக்கௌண்ட் நம்பருக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயிலை ப்ராப்பராக கொடுங்க. ஸோ ஒர்க் ஆகிருக்க ப்ராப்பராக ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கட்டக்கூடிய அந்த டெபாசிட்
இப்ப கட்ட மாட்டீங்க, கவுன்சிலிங் அப்ப. அதை பத்தி நான் தனியா ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ போடுறேன். நீங்க ரீஃபண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து, அதாவது நீங்க ஃபண்ட் வந்து செக்யூரிட்டி பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றதுக்கு தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோ விரிவா பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டெப், சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நீட் நீங்க எக்ஸாம் எழுதும் போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 35 mm ல இருந்து 45 mm ஃபார்மட் ஜேபிஜி ஃபார்மட்ல 50 KB ல இருந்து 100 KB குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு அப்டேட், நிறைய பேர் இந்த டவுட் கேட்டாங்க. போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ நீங்க ஸ்டூடியோக்கு போனீங்கன்னா 140 mm × 90 mm கொடுத்தீங்க அப்படின்னா 4:6ன்ற ஒரு ரேஷியோல நமக்கு இன்ச்சஸ் ரேஷியோல நமக்கு வந்து பெருசா இருக்கும். நீங்க பாஸ்போர்ட் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அது நீங்க ஸ்டூடியோலயே வந்து எடுக்கும் போது அவங்க கிட்ட இல்ல ஏற்கனவே ஒரு போட்டோ அவங்க கிட்ட எடுத்தீங்கன்னா அதை என்லார்ஜ் பண்ணி தருவாங்க. அதாவது 4:6 இன்ச்சஸ்ல தான் இந்த போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வரும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அந்த போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணிருங்க. இதோடைய சைஸ் வந்து 100 KB ல இருந்து 300 KB ல இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மட்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, உங்களுடைய சைன், தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் கொடுத்துருங்க. இது 10 KB ல இருந்து 50 KB குள்ள இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பத்தி தான் நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுல மெயினா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், அதை பத்தி நான் தெளிவா வந்து இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, உங்களுடைய டிப்ளமோ, டிகிரி சர்டிஃபிகேட் இல்ல ப்ரொஃபஷனல் MBBS முடிச்ச சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் உங்ககிட்ட ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் இருந்தா அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. ப்ரொஃபஷனல் இருந்தா ப்ரொஃபஷனல் கொடுங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வைக்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேண்டிடேட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சா ஓகே. ஆதார் கார்டோ இல்ல பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸ் இதுல ஏதாவது எனி ஒன் வந்து அப்லோட் பண்ணலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வைக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உடனே போய் இ-சேவையில் அப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டு டேட் கேட்டுட்டு ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க மேக்ஸிமம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வச்சிருங்க. பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் வைக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, சப்போஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை சார், நான் போய் கேட்டு தரல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தமிழ்நாடு நேட்டிவ், தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா, அந்த மாதிரி கேண்டிடேட் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நான் ட்ரை பண்ணேன் சார் கிடைக்கல அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேரண்ட்ஸ்க்கு மற்ற டாக்குமெண்ட்லாம் என்னென்ன இருக்கோ அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா முடிஞ்ச வரையும் பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? முடியாத பட்சத்தில் வேணா நீங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்க படிச்ச ஏதாவது வேற ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணிக்கலாம், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு தான். ஸோ இப்போ நான் இந்த வீடியோல பாக்குறது வந்து இந்த கேண்டிடேட் தமிழ்நாட்டில் படிச்சனால அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆப்ஷன் காமிக்கல. சப்போஸ் வேற யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் காமிக்கும். அப்ப நிறைய பேர் கேட்டாங்க சார், நான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் வந்து நான் அப்ளை பண்ணல, பட் வெப்சைட் ப்ராப்பரா இல்ல. இன்னொன்று முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த FMG கேண்டிடேட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபீஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க போய் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல கேட்கறாங்க. ஸோ சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் வரும்போது, ஸோ அது சார் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலா நீங்க ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை இப்போதைக்கு நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆஃப்டர் அலாட்மெண்ட்க்கு அப்புறம் நீங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க காலேஜில் ஜாயின் பண்ணும்போது எலிஜிபிலிட்டிக்கு டைம் கேட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்ற கேண்டிடேட் நான் சொல்றது FMG கேண்டிடேட் பொறுத்தவரையும் டிக்ளரேஷன் வைங்க. மற்ற கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வெப்சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 15ஆம் தேதி வரையும் டேட் இருக்கு. உங்களுக்கு வந்துருச்சு, ஏன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மி தான், உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணுங்க. இல்ல டிலே ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டிக்ளரேஷன் ஃபார்மா வைங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை உங்களுக்கு நான் வீடியோல இப்ப காமிக்கிறேன். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்க. நீங்க வீடியோல பாக்குற செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டாக்குமெண்ட் இப்படிதான். ஃப்ரம் அட்ரஸ், உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட் யாரு, நேம் யாரு, உங்களுடைய ரோல் நம்பர், அட்ரஸ் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் கவலைப்படாதீங்க, வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து யாருக்கு செலக்ஷன் கமிட்டிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றோம், எங்களால வந்து 15ஆம் தேதி செப்டம்பருக்குள்ள எங்களால வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வைக்க முடியல, அதனால வந்து நாங்க அதாவது கவுன்சிலிங் அப்புறம் வந்து நாங்க வெரிஃபிகேஷன்ல வைக்கிறோம், ஆன் டைம் அட்மிஷன் பண்ணும்போது வைக்கிறோன்ற மாதிரி தான் நம்ம அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே போட்டுறோம்.
தென் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி எழுதுறோம். ஸோ அதுதான் கீழே இங்கே எழுதிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். Respected sir and madam, I am applying for Tamil Nadu PG MDMS diploma courses in government and management quota counseling. I have been asked to upload the eligibility certificate in the application form. எனக்கு application form கேக்குது. Since I am completed my MBBS from other than Tamil Nadu MGR University. அதாவது MGR University இல்லாம வேற ஒரு யூனிவர்சிட்டி கீழ இல்ல அப்ராட்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா I do not have an eligibility certificate from Tamil Nadu MGR University as on date. எனக்கு வந்து அந்த டேட் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய டேட் வரை என்னால் வந்து அந்த டைமிங்கில் என்னால் இது அப்லோட் பண்ண முடியல. அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டு கெட் த சேம் ஒன்லி ஆஃப்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் டெட்லைன் ஆஃப் 15 செப்டம்பர். அதாவது செப்டம்பருக்குள்ளே என்னால் வந்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரியா உங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அனுப்பிச்சுடுறேன், ஓகேவா? இதையே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் இதை நான் அப்லோட் பண்ணுறது எஃப்எம்ஜி கேண்டிடேட் பண்ணுங்க, மற்ற கேண்டிடேட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு லேட் ஆகுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் இதை அப்லோட் பண்ணுங்க. இதில் உங்களுடைய நேம், பிளேஸ், டேட், உங்களுடைய சைன் அண்ட் நேம் போட்டு அப்லோட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ உங்களுடைய சைன் போட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர் பண்ணுறாங்க எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.